அனைவருக்கும் வணக்கம். மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஏன்னா, இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கும்போது, மல்லி லாக்கப்ல, இன்னொரு பக்கம் விஜய் ரஞ்சிதா ராஜுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் வெண்பா. வெண்பா இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, விஜய் வந்து மல்லிய எப்படியாவது வெளிய கொண்டு வரணுங்கிற ஒரு தீவிர முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து வெண்பா மொபைல்ல இருக்கு. அந்த ஆதாரத்த வந்து இந்த ராஜி வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அத டெலீட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரஞ்சிதா தான் கேட்குறாங்க, "நீங்க ஹிஸ்ட்ரிலாம் கிளியர் பண்ணீங்களா?" அப்படின்ட்டு. அப்ப அது வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி இந்த ராஜி சொல்லியிருந்தாங்க. அப்ப இங்க தான் வந்து ராஜியோட பலகீனம், அதே நேரத்தில ராஜிக்கு வந்து அடுத்தடுத்து அடி விழப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா, அவங்க ஒரு விஷயத்த செய்றாங்க. தனக்கு எதிரான ஒரு ஆதாரம் வந்து வலுவா இருக்கு. அந்த ஆதாரத்த கண்டுபிடிச்சு டெலீட் பண்ணும்போது, அத வந்து ஆணிவேர் முழுக்க டெலீட் பண்ணாம சும்மா கிளைய மட்டும் வெட்டுன மாரி, அந்த கேலரியில மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப அதுவே வந்து ராஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் பார்க்கப்படுது. அப்ப இந்த இடத்துல வந்து வெண்பா கிட்ட மறுபடியும் உன் மொபைல குடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜியும், ரஞ்சிதாவும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப இந்த மாரி கேட்கும்போதே இன்னொருத்தருக்கு டவுட் வந்துரும். அதுவும் வெண்பா மாதிரியான சுட்டி குழந்தைங்களுக்கு, இவங்க ஏன் நம்ம மொபைல திரும்ப கேட்குறாங்க? இவங்க நம்மள கண்டாலே வந்து இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க திடீர்னு இன்னைக்கு வந்து பாசமழை பொழிதாங்க. அதுவும் என்ன பண்றாங்க, "உன்ன கார்ல ரவுண்ட் அடிக்கேன்" அப்படிங்கிறாங்க. "உனக்கு காஸ்ட்லியான கேக் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்" அப்படின்லாம் சொல்றாங்களே. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வெடி வைக்கிறாங்க, வேட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை கூட புரிஞ்சுக்குது. அதனால தான் இப்ப ரஞ்சிதா கொஞ்சம் இதுல வந்து ராஜிய விட புத்திசாலித்தனமா நடக்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நம்ம அடிக்கடி போயி வெண்பாவ கேட்டோம்னா, வெண்பாவுக்கே டவுட் வந்துரும். அதனால கொஞ்சம் நம்ம டைம் குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெண்பா வெளியில ரூம் கதவ தொறந்துட்டு வெளியில வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா, அங்க வந்து விஜய் உள்ள வந்துருந்தாரு. அப்ப விஜய் வந்துட்டாருன்னா, அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில வெண்பா கிட்ட இருந்து மொபைல வாங்க முடியாது. அப்போ இதுக்கு இடையில, அதாவது விஜய் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வெண்பாவ பார்த்துருப்பாங்க. வெண்பாவ பார்த்துட்டு வெண்பாட்ட பேசியிருப்பாங்க. வெண்பாவும் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, "இந்த மொபைல்ல இருந்த வீடியோ டெலீட் ஆயிருக்கு டாடா. அத எனக்கு எடுத்து குடுங்க" அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் எப்படி இந்த வீடியோ நீ எடுத்த வீடியோ இல்லாம இருக்கும்? அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து உள்ள ஹிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் செக் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா அந்த இடத்துல அப்படி செக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அங்க வந்து அந்த வீடியோ இருக்கும். அப்ப வீடியோவ பார்த்துட்டாரு அப்படின்னாலே, அங்க வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு இன்ப அதிர்ச்சி தான் விஜய்க்கு வந்து காத்திருக்கும். ஏன்னா, அங்க வந்து அந்த வீடியோ ரேணுகா கீழ விழும்போது, வெண்பா எடுத்த வீடியோவுல எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்பாட்ல வந்து ராஜியும், ரஞ்சிதாவும் இல்ல. ஆனா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, "நாங்க ஸ்பாட்ல இருந்தோம். மல்லி வந்து ரேணுகாவ தள்ளி விட்டத பார்த்தோம்" அப்படின்னு போலீஸ்ல பொய்யா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மூக்கு உடைபட்டு, இவங்கள கூட தூக்கி உள்ள வைக்கலாம். அப்ப அதனால தான் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இவங்க வந்து வெண்பா கிட்ட மொபைல் கேட்கறதுக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. அதனால விஜய் கொஞ்சம் அவங்கட்ட டிராமா பண்ணணும் அப்படின்னு நெனச்சு தான் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரஞ்சிதா கொண்டாந்து பால் குடுக்குறாங்க. அதுல வந்து சில மருந்துகள விஜய் சுயநினைவு இல்லாம இருக்கக்கூடிய மருந்துகள கலந்து குடுக்குறாங்க. அத வந்து விஜய் வாங்கி குடிக்கிற மாரி ஆக்ட் பண்றாரு. அப்ப எதையுமே அவருக்கு வந்து அந்த இத குடிச்சிருக்க மாட்டாரு. அப்ப இவங்களோட டிராமாவா மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் ஏதாவது விஜய் எடுப்பார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்படி எடுத்தாருன்னா கண்டிப்பா ராஜிக்கும், ரஞ்சிதாவுக்கும் சரியான ஒரு ஆப்பா தான் இருக்கும். அதனால இந்த விஷயத்துல விஜய் கிட்ட ராஜியும், ரஞ்சிதாவும் வசமா சிக்கிக்கிட்டாங்க. அவங்க நெனச்சது எதுவுமே இனி நடக்க போறது இல்ல. வெண்பா மூலமா இப்ப வந்து மல்லி லாக்கப்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. விஜய் என்ன நெனச்சாரு, மல்லிய வந்து ஒரு நாள் கூட லாக்கப்ல இருக்க விடக்கூடாதுன்னு நெனச்சாரு. அதே மாரி கண்டிப்பா அவங்களோட மனைவிய வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அப்ப இந்த இடத்துல வந்து ராஜி பண்ண ஒரு மிஸ்டேக்னால அவங்களுக்கே வந்து என்னது, அவங்க வச்ச சூனியம் வந்து அவங்களுக்கே மாட்டிக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.